ஏரோப்ளேனோட இன்ஜினை ஜெட் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல டர்போ ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா என்ஜின் அப்படின்னா 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஜெட் இன்ஜின் சுத்தமா வேற ஒரு கான்செப்ட்ல வேலை செய்யுது. ஏரோப்ளேன் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ரஸரை ரன் பண்ணுவாங்க. கம்ப்ரஸர் அப்படின்ற பகுதி ஜெட் இன்ஜின்ல இந்த பகுதி. இந்த கம்ப்ரஸர் வந்து எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் மூலமா இயங்கும், ஒரு என்ஜின் மூலமாவோ இல்ல ஒரு கம்ப்ரஸ் பண்ண ஏர் மூலமாவோ இயங்கும். ஸ்டார்டிங்ல மட்டும் ஒரு இன்ஜினோட ஸ்டார்டிங்ல அந்த முன்பக்கம் தான் இயங்கணும். ஏன் இந்த கம்ப்ரஸர் நடுப்பக்கம் இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்ப்ரஸர் சுத்தும் போது அந்த இடத்துல ஒரு பிரஷர் டிஃபரன்ஸ் ஏற்படுமா, அதனால அந்த ஏர் இன்டேக் ஆகிற ஒரு போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வழியா ஏர் வந்து உள்ள வரும். அதுக்கப்புறம் கண்டினியூஸா முன்னாடி இருக்கிற ஃபேன் வந்து சுத்த ஆரம்பிக்கும், அது மூலமா காத்த உள்ள இழுக்கும். இந்த ஏரோப்ளேன் இன்ஜின் ஒரு செகண்டுக்கு 1.2 டன்ஸ் ஆஃப் ஏரை உள்ள இழுத்து வெளியே தள்ளும். அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் அங்க தேவைப்படுது அப்படின்னு. சோ இப்ப கம்ப்ரஸர் என்ன ஆயிடுச்சு, ஏர் உள்ள வந்துருச்சு. அப்புறம் கம்ப்ரஸர் மறுபடியும் அதோட வேலையை ஆரம்பிக்கும். கம்ப்ரஸர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஒரு ஃபின்ஸா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபின்ஸ் வழியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஏர் கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ரஸ் ஆயிட்டே வந்து ஹை பிரஷரை கிரியேட் பண்ணும். அடுத்தது இந்த பிரஷரைஸ்டான ஏர் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பஷன் சேம்பருக்கு போகும். இந்த கம்பஷன் சேம்பருக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு நாசில் வச்சு அந்த நாசில் வழியா வந்து ஃபியூயலை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ண உடனே நல்ல ஏரோட மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இக்னைட் பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப கம்மியான டைம் இன்டர்வல் நடக்கிறதுனால ஆல்ரெடி இது எரிஞ்சிட்டு இருக்கிற ஃபியூயலே வந்து அடுத்து வரக்கூடிய ஃபியூயலை பர்ன் பண்ணி விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ இந்த கம்பஷன் சேம்பர்ல எரியுது பாத்தீங்களா, அது ஒரு பெரிய ஒரு வெடிப்பு மாதிரி ஏற்படும். நம்ம பைக் இன்ஜின்ஸ்லயும் கார் இன்ஜின்ஸ்லயும் நடக்கிற மாதிரி. அங்க வெடிப்பு நம்ம பிஸ்டனை மூவ் பண்ணுது, இங்க வெடிப்பு அந்த ஏரோப்ளேனை முன்னோக்கி மூவ் பண்ணுது. அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பலூனை நீங்க நல்லா ஊதிட்டு கட்டாம அந்த பலூனை விட்டீங்க அப்படின்னா அந்த பலூன் பறக்குது இல்ல, உள்ள இருக்கிற காத்து வெளியே வரனால அந்த பலூனை முன்னோக்கி தள்ளுது இல்ல, இதுதான் த்ரஸ்ட். இதே தான் அந்த ஏரோப்ளேன் இன்ஜின் நடக்குது. நம்ம ஸ்விமிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அப்புறம் இந்த ஏரோப்ளேன் இன்ஜினோட ஒர்க்கிங் பத்தி யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ரோக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.